அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இரவன் குலத்தில் அப்படின்னு சொன்னாங்க. இயக்குனராக எனக்கு தெரியுறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் எனக்கு பழக்கம் மதுரையில. அவருடைய தம்பி தான் நந்தா பெரியசாமி. நந்தா பெரியசாமி முதல்ல சந்திக்கிறது வந்து கலசா டப்பிங்ல நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு நந்தா பெரியசாமி மேல கல்லூரி மிக்சிங்ல இருந்தார். மிக்சிங்ல இருந்தவர் கீழே வந்து இவன்கிட்ட போய் அது மேல வந்து பாருங்க போய் மேல போய் பாருங்க. இந்த இன்ட்ரோல் பிளாக் அது ஒரு இன்னசென்ஸ் தான், ரொம்ப பிரமாதமா இருக்கு, நல்லா இருக்கு, காட்டுனா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த காலேஜ் கவர் அந்த காப்பாங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்புறம் படம் முடியுமா, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம். ஒரு புது டேரக்டர் நல்லா வந்துருக்குது, நல்ல படமா இருக்கு. அப்போ நான் வந்து நல்லா கூப்பிட்டு என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ். அந்த கதையை 2 லட்சமா அது ஞாபகம் இல்லை, சொல்றாரு. ஆனா படம் தான் பண்ணி கொடுக்கல, 2 லட்ச ரூபாய் அட்வான்ஸ். இப்போ படம் ரிலீஸ் டைம்ல இதே தெலுங்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் அவங்களுக்கு பணம் சாட்டேஜ் தேவைப்படுது, பணம் சாட்டேஜ் இருந்தது. சௌத்ரி சார் அப்போ என்னோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. இப்போ அவர் என்கிட்ட சொல்றாரு, ஏன்னா என்னப்பா இந்த படம் நல்லா இருக்கு, நான் கூட மிக்சிங் கொஞ்சம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு. சரி அப்போ நீ போய் தெலுங்கு வாங்கிட்டேன், அது என்ன வேலை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் வந்து அவருக்காக வந்து நின்று என்ன நந்தா இருக்காரு, ஆரியா இருக்காரு, இருக்காரு, எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், நந்தா கூப்பிட்டு பணம் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா சௌத்ரி சார் பணம் கொடுத்துருக்காரு, அது செக்கு கொடுத்துருக்காரு, ஐயாயிரம் வர சொல்லியிருக்காரு, எதுனாலும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க, கொடுத்துருங்க. ஒரு தம்பிராமையா அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு தான் பேசுகிறேன். என்ன நடிக்கிறானா இப்ப வரைக்கும் அப்படிதான், தான் பேசுறாரு. அப்போ எனக்கு என்னன்னா, ஒரு பெரிய குடி சரி தெலுங்குல அப்போ ஒரு சௌத்ரி சார் சூப்பர் வீட்டுல தெலுங்குல ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, கொடுக்க வேண்டிய என்ன வந்தாங்க. அப்புறம் அவர் தெரியல. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறது வேலைக்கு ஆகாது, நான் கிளம்பிட்டேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கம் போலதான் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியா இருக்கும். அங்கிருந்து இதுக்கிடையில ஒரு சத்தியங்கத்துல ஒரு படம் பார்க்க போகுது. இப்ப அங்கே பார்த்து இன்ட்ரோல பாக்குறாரு, பார்த்துட்டு ரிலீஸ் ஆகல என்ன சார், நான் உங்களை விசாரிச்ச வெளியில எல்லாம் நல்ல விதமாக சார் சொல்றாங்க அப்படின்னு. கைக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்றாங்கன்னா என்ன நினைச்சு வாங்க முடியுமா? சரி நான் நினைச்சு திருப்பிக்கிட்டேன், மதுரைக்காரங்க அப்படித்தானே இருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து இந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றி கிடையாது, ஆனா ஒரு அடையாள படமாக இருந்துச்சு, காட்டு நல்லா இருந்தது. அப்புறம் நான் வந்து இந்த யோகியை தொடங்கும் போது சுப்பிரமணிய சிவாயன் கூட வந்து யோகி தொடங்கும் போது நந்தா தான் என் கூட வந்து அந்த படத்துக்கு முழுக்க கோ-டைரக்டரா ஒர்க் பண்ணார் யோகியில. ஆனா அப்ப சொன்னார், இந்த படம் வேணாம். நான் சொன்னேன், இல்ல 2 பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொல்லிட்டு, ஒண்ணு பொண்ணு சார் சொன்னாரு, இன்னொன்னு நந்தா சொன்னார். நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன், நான் சுப்பிரமணிய சிவாவுக்கு பிக்பின்னு ஒரு மலையாள படத்தை அதை எடுக்கலான்னு சொல்லி எடுக்கும்போது இல்ல வேணாம், இன்னொரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் தனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில உட்காந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கெட்சை தனி அடிக்கடி சொல்லுவான், படத்தை எடுக்காம விட்டீங்க. ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்லாம் கம்போஸ் பண்ண முடிச்சுட்டு வரும்போது சுப்பிரமணிய சிவா திருப்பி வந்து இந்த வேற ஒரு படம்
நாங்களாம் கம்போஸ் பண்ணியாச்சு, இப்போ வந்து இது அப்படி மாறினதுதான் அந்த யோகி. அப்ப சொன்னாரு, பொண்ணுன்னு சொன்னாரு, வேணான்னாரு, நன்றாக வேணான்னாரு. ஆரம்பிச்சுட்டோம், சரி டேரக்டர் ஒரு டேரக்டர் கமிட் பண்ணிட்டோம், அனௌன்ஸ் பண்ணி வச்சு நிறுத்த வேணும். அதுல நடிச்சிருப்பாரு நந்தால, யோகியில நந்தா நடிச்சிருக்காரு. இப்படிதான் நந்தாவுடைய எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஒரு ஆனா முயற்சியிலே இருப்பார், எதையாவது புதுசா பண்ணணும். அப்புறம் சார் இந்த இடம் விட மாட்டேன், இந்த இடம் படம் அப்படின்னு மாத்தி யோசிச்சு ஒரு மாத்தி யோசனை படம் பண்ணாரு பயங்கரமா. ரொம்ப ஆனா நம்பிக்கையோட தான் பேசுவாரு ஒவ்வொரு படத்துக்கும். இப்போ நான் படம் பார்த்தேன், பார்த்துட்டு சைக்கிள மட்டும் மாத்தி யோசிச்சிருக்க, படம் கொஞ்சமாவது மாத்தி யோசிச்சு முடியாது. இப்படி பண்ற அப்புறம் யோசிச்சு அப்புறமா அப்புறம் ஒரு முறை ஜிஆர்டி ஹோட்டல்ல உட்காந்துருக்கேன், அங்க ஒருத்தரோட உட்காந்து நான் சாப்பிட உட்காந்துருக்கேன். வேகமா இங்க வந்து யாரும் இப்பதான் ஒரு ப்ரொடியூசர் செக் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு மட்டும் எப்படியா கேட்கிறாங்க கரெக்டா. அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாலும் தெரியாது, என்னைய பார்க்க. அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் ஒன்னே ஏற்ற கேட்டாரு. அவர் உட்காந்து என்ன பார்க்க வந்து, சார் அமித்ஷா பேசிட்டு நாங்கள் எப்படி பண்ணிடுவோம் சார். இப்படி ஒவ்வொரு படம் பண்ணும்போது அப்ப நான் சொல்லுவேன், படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா அப்படி இது பண்ணி எனக்கு என்னன்னா சினிமாவுல வாய்ப்புகள் வந்து எப்பவா இதே கோடம்பாக்கத்துல லட்சம் பேர் வாய்ப்பு கிடைக்காம வாய்ப்பை சரியா பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஒரு முதலாளி பணத்தை எங்க இருந்து வேணாலும் எடுத்துட்டு ஒரு தடவை மிஸ் ஆகலாம், 2 தடவை மிஸ் ஆகும், ஒவ்வொரு தடவை உனக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா இந்த அப்புறம் இப்ப இந்த இந்திக்கு வரும், இந்திக்கு எழுதினாரு, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. ஆனா என்னன்னா இந்தாகிட்ட அந்த உழைப்பு, அந்த முயற்சி, அந்த தேடுதல் இருந்துருக்கு. அது நான் கணிக்கிட்ட பார்த்தேன். கணித தொடக்கத்தை வந்து எனக்கு தெரியும். அவனுடைய தேடுதல், அவனுடைய மத்தியரன் கூட்டிலாம் திட்டு வாங்கிட்டு கோச்சுக்கு வந்துட்டான், காற்ற வந்துருக்கவன். அப்புறமா திரும்ப வந்து அந்த அந்த ஈகோ எல்லாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு. அது நல்லாது. இப்போ இந்த படம் இப்போ சொன்ன விரும்புற மாதிரி ஒரு படம் இருக்கு, கண்டிப்பா அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். எத்தனை தடவை தான் என்ன ஏமாத்துவேன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுதான் அந்த படம் பார்த்தேன். படம் உண்மையிலே படம் ரொம்ப பிடிச்சிருந்தது.